எனக்கு தெரிந்து எங்களுக்கு ஒன்றும் அதிருப்தியெல்லாம் இல்லை. நாங்கள் 2 முறை பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கோம். ரொம்ப சுமூகமாக நடந்தது. சரி, ஏதாவது பேசியிருக்காரா? இன்னைக்கு வரை, கடந்த ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரை அந்த மாநிலம் எரிந்து கொண்டே இருக்கிறது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் எதுக்காக கேட்டேன்னா, இன்னைக்கு ஒத்தி வைக்கிறதா சொல்கிறாங்களா இல்லையாங்கிறது இல்லை. இந்த ராமர் கோயில் கட்டி முடித்த பிறகு தானே இந்த விஷயம் வந்தது. ராம்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் வேலை வாய்ப்பு வந்துடும், எல்லைகள் பாதுகாக்கப்படும், விலைவாசி வணக்கம். இது ஹை அப்பா நியூஸின் கேள்விக்களம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கனகராஜ் அவர்களை சந்திக்க வைக்கிறோம். வணக்கம் சார். இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் தமிழகத்தில் ஒரு பலமான ஒரு கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கீங்க. எதிர்ப்பக்கம் பார்க்க போனீங்கன்னா இப்போது பாமக அதிமுக இடையே போகிறதா சில பேச்சுக்கள் இருக்குது, தேமுதிக போகிற மாதிரி பேச்சுக்கள் இருக்குது. இந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் சிறு சிறு கட்சிகள் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. இதுக்கு ஏத்தாப்புல பார்க்கணும்னா வலுவான கூட்டணியாக திமுக இருந்தாலும் இந்த தொகுதி பங்கீட்டில் பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. அந்த மாதிரி தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு 25 தொகுதிகளுக்கு மேலே திராவிட முன்னேற்ற கழகம் நிற்க போகிறதாகவும், அதனால் சென்ற முறை கொடுத்த எண்ணிக்கையை விட குறைவாக மற்ற கட்சி ஒதுக்க போகிறதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அது நிறைய பேர் கூட்டணிக்கு அதிருப்தியில் இருக்காங்கன்னு வந்துகிட்டு இருக்கு. அது உண்மையாது? எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு ஒன்றும் அதிருப்தியெல்லாம் இல்லை. நாங்கள் 2 முறை பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கோம். ரொம்ப சுமூகமாக நடந்தது. சரி, எல்லா கட்சியிலையுமே நீங்கள் என்ன யோசிப்பாங்க, கூடுதலாக நிற்கணும் தான் யோசிப்பாங்க இல்லையா? அது யதார்த்தம். ஆனால் அதே சமயத்தில் திமுகவினுடைய அப்ரோச் ஹைலி மெச்சூர், ஹைலி கார்டியல், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பத்திரிகையில் தான் நான் பார்க்குறேன் பிரச்சனை. இப்போ நேற்று நாங்கள் பேசிட்டு வந்திருக்கோம். நாங்கள் என்ன தொகுதி கேட்டோம் அல்லது அவங்க என்ன சொன்னாங்கன்னு வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அதில் சில பத்திரிகையில் போட்டிருக்க விஷயங்களை பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று கற்பனையில் கூட அப்படி எழுத முடியாத விஷயங்களை எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அதை அவங்க எழுதிட்டே இருக்காங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சு இல்லை, சென்ற முறை நீங்கள் 2 தொகுதி நின்னீங்க இல்லையா? ஆமாம். இந்த முறை 2க்கு மேலே நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் 2க்கு மேலே அது எல்லாரும் கேட்குறது இயல்பு. ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய மனநிலை 2ஆ 1ஆன்னு பேசுகிறாங்கன்ற மாதிரிலாம் தகவல் வருது. அதான் 2ஆ 1ஆன்னு பேசுறது, 2ஆ 3ஆன்னு பேசுறது, 1+1ன்னு பேசுறது, அந்த 2 தொகுதி இல்லைன்னு பேசுறது, இதெல்லாம் நான் பத்திரிகையில் தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி, நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தை என்று வருகிற போது அவங்க சில கருத்துக்களை சொல்லுவாங்க, நாங்கள் சில கருத்துக்களை சொல்லுவோம். இப்போ நான் பார்த்த இல்லை, பேச்சுவார்த்தை நீங்கள் சொல்கிறீங்க, அந்த பேச்சுவார்த்தை உடனே முடியாமல் இழுக்கும் பொழுதே ஒரு சிக்கல். இல்லை அவங்க சரி, ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச். இப்போ நீங்கள் கேட்குற தொகுதிக்கும் நான் கேட்குற தொகுதியும் ஒரே தொகுதியாக இருந்ததுன்னா 2 பேரும் பேசின பிறகு தானே அது செட்டில் ஆகும். அப்படி சில அப்ரோச் அவங்க எடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த பக்கம் அதிமுக பிஜேபியோட இல்லைன்ற காரணத்தினால கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள்லாம் ஒருவேளை இங்கே தான் பிரச்சனைனா அங்கே மாறலான்ற மாதிரி கிடையாது. 100% வாய்ப்பு கிடையாது. நீங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கான என்ன வாய்ப்பு இருக்க முடியும்? சரி, ஒரே ஒரு பிரச்சனை இல்லை, அதிமுகவும் திமுகவும் பெரிய கொள்கை ரீதியாக உடன்பாடு பெருசாக வேறுபாடு கிடையாது. பாஜக என்கிற ஒரு பேரிடர் இந்தியாவை அச்சுறுத்தி கொண்டு இருக்கிற போது அதற்கு இப்போ அவங்களோட இல்லையே, அவங்க இல்லை, அதற்கு எதிராக கன்சிஸ்டண்டா ஒரு போராடி வந்திருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதில் எந்த விதமான ஒரு சின்ன ஊசலாட்டம் இருக்குன்னு கூட எங்களால் பார்க்க முடியல. மற்றும் பாஜகவில் இருந்து பிசிக்கல் செப்பரேஷன் நடந்திருக்கு அதிமுகவுக்கு. எஸ், இட் இஸ் தேர். வேறஸ் அவங்க இந்த காலத்தில் பாஜக எடுத்த எந்த நடவடிக்கைகளையாவது, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், மணிப்பூர் நீங்கள் எதுக்காக வந்தேன்னு சொல்றாங்க, சிறுபான்மையினர் வெளியே போயிடுவாங்க. மணிப்பூர் சம்பந்தமாக ஏதாவது பேசியிருக்காரா? இன்னைக்கு வரை, கடந்த ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரை அந்த மாநிலம் எரிந்து கொண்டே இருக்கிறது. சார், இன்னும் 70,000 பேர் நிவாரண முகாம்களில் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்கள் படிக்கிறதுக்கு போகலை. நம்ம பிள்ளைங்களை படிப்புக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 200 கிராமங்கள் முற்றிலும் அழிஞ்சிருச்சு. ஆனால் இன்னைக்கு வரை அதை பற்றி அதிமுக ஏதாவது பேசியிருக்காருன்னா? அவர் என்ன மதச்சார்பின்மை வெல்லும்னு ஒரு மாநாடு எஸ்டிபிஐ நடத்தினாங்க. அதில் இவர் போய் கலந்துட்டார்.
29 நிமிஷமா என்னவோ பேசியிருக்காரு. நான் அந்த மொத்த வீடியோவும் பார்த்தேன். அது வந்து 8ஆம் தேதி அன்னைக்கு, போன மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு அந்த மாநாடு நடக்குது. அன்னைக்கு தான் பில்கிஸ் பானு வழக்குல இல்லை எல்லாரையும் திருப்பி சரணடை வைத்தது. ஒரு வார்த்தை பேசினாரா? பாஜக, RSS, சங் பரிவார் என்று எதையாவது கிரிட்டிசைஸ் பண்ணாரா? இன்னைக்கு மதச்சார்பின்மைக்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அப்புறம் எஸ்டிபி வந்து அவங்க மாநாடு கூட்டணியில் இருக்காங்க. அவங்க ஏன் அப்படி முடிவெடுத்திருக்காங்கிறத அவங்கள ஆதரிக்கிறவங்க தான் கேட்கணும். நீங்க இப்ப கேளுங்க, இன்னைக்கு ஒன்று இருக்கு, அவங்க வெப்சைட்லயும் இருக்கு, நீங்க போய் இல்லை. ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டுகள் வந்து முந்தி ஒரு 12% வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருந்தது. அதாவது ஓப்பன் பண்ணும்போதே 12+ தான் இருக்கும். ஏன்னா எப்பயுமே இருக்கு. ஆனால் இந்த முறை அது கிடையாது. ஏன்னா SDPI எல்லாம் உங்களை சேர்றாங்க, பிஜேபி இல்லைங்கன்னா அதிமுக ஓட்டு போகும், இந்த மாதிரிலாம் ஒரு கருத்துக்கள் இல்லை. அதாவது நீங்க அதை SDPI லீடர்ஷிப்ட தான் கேட்கணும். ஏங்க உங்க மாநாட்டிலே வந்து கூட அவர் சொன்ன ஒரே ஒரு நான் உங்களுக்கு ஆதரவா இருந்தேன்னு சொன்னது என்னன்னா, நீங்க குடியுரிமை திருத்த சட்ட போராட்டங்களின் போது நான் அதுக்கு அனுமதி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு. இவர்கிட்ட யார் அனுமதி கேட்டுட்டு இருந்தா? அனுமதி கொடுக்காத இடத்துலையும் மீறி தான் இருந்தோம். அதுக்கு பின்னால வழக்குகள் வாபஸாச்சு. நீங்க வந்து அவர் அதை தவிர மதச்சார்பின்மைக்காக பேசினோம் என்று என்னைக்காவது ஒரு இடத்துல அவங்க பேசியிருக்காங்கன்னு சொல்லுங்க அதிமுக. எனவே நான் இன்னைக்கு மாறிட்டேன்னு சொல்றேன். நான் அடிப்படையில் அதிமுகவையும் ஒரு மதச்சார்பற்ற கட்சி என்கிற வகையில தான் எங்க கட்சி பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே நீங்களும் கூட்டணியில் இருந்திருக்கீங்க. கட்டாயமா அதுல பல நேரங்கள்ல அவங்க சில மாறுபட்ட நிலைப்பாடுகள் எடுத்திருக்காங்க. அதுக்காக அது வந்து மதம் சார்ந்த கட்சின்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த காலத்தில் அந்த லீடர்ஷிப்பினுடைய ரோல் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு அதிமுகவில் இருக்கக்கூடிய பலரும், அது திரு CV சண்முகமா இருக்கட்டும், திரு KP முனுசாமியா இருக்கட்டும், அல்லது கடம்பூர் ராஜுவா இருக்கட்டும், கன்சிஸ்டண்டா பிஜேபி எதிர்த்து நிலைப்பாடுகள்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. வேற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு வரை அவர் பாஜகவினுடைய மதவெறி நிகழ்ச்சி நிரலை எதிர்த்து பேசினார் என்று ஒரு விஷயத்தை நீங்க. ஆனா பாரதிய ஜனதா கூட்டணி இனிமேல் கூட்டணியே கிடையாது, சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்றாரு. இல்ல அதான் சொல்றாரு. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? நாடாளுமன்ற தேர்தல் தானே, நாடாளுமன்றத்துக்கு தானே தேர்தல் நடக்குது. யாரை பிரதமராக்குவீங்க? பிரதமர்னு யாரையுமே நாங்க பேச மாட்டோம்னு நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிட்டேன். இப்போ அவர் சொல்றாரு ஒடிசால எப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. சரி, ஒடிசா என்டிஏ உங்க கூட்டணி, இந்தியா கூட்டணி அப்படித்தானே, இன்னும் பிரதமர் வேட்பாளர் யாருமே இல்லை. எதுக்கு சொல்லணும்? உங்க அரசு அதே மாதிரி அவங்களும் சொல்லலாம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பாஜகவை எதிர்க்கிறீர்கள் என்றால் பாஜகவுக்கு நான் வாக்களிக்க மாட்டேன் என்று நீங்க உறுதிபட தெரிவிக்கணுமா இல்லையா? அதை எங்கேயாவது சொல்லியிருக்காரான்னு நீங்க சொல்லுங்க. பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து சிறுபான்மை மக்கள் தப்பி தவறி நம்ம பக்கம் வந்துட மாட்டாங்களா என்கிற நிலைப்பாட்டிலிருந்து அவர் சொல்றாரு. இது சிறுபான்மையினர் மட்டும் இல்லை, நான் அப்படி பார்க்கல. நீங்க சிறுபான்மையினர் ஓட்டு 12% சொல்றீங்கல்ல. இந்தியாவினுடைய எதிர்காலம் குறித்தான, இந்தியா என்கிற ஒரு நாடு இருக்கிறது, அதாவது மதச்சார்பற்ற நாடு என்று முடிவெடுத்தது என்பது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இல்லை. சில தலைவர்கள் அவங்க நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்தியா இருக்கும், இல்லைன்னா இந்தியா இருக்காது, உறுதியா இருக்காது. ஏன் இவ்வளவு சொல்றீங்க? ஆனா இன்னும் உங்களுக்கு பார்த்தா ஒரு 300 சீட்டுக்கு மேல பிஜேபி தான் வரும்னு கருத்து கணிப்புகள் எல்லாம் சொல்றாங்க. அவங்க இப்ப நான் நிறைய டிவி அவங்க எல்லாம் போடுறதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அதெல்லாம் பார்த்தா அடையமா அவங்க ஒரு 700-800 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அதே கருத்து கணிப்புக்கு 36 இடங்கள்ல திமுக கூட்டணி ஜெயிக்கும் தான் போடுறாங்க. அதான் நான் என்ன சொல்றேன், இந்த கருத்து கணிப்புகள் ஏற்கனவே அவங்க பெற்றதில் இருந்து எங்க அவங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும் சொல்லுங்க? சவுத்துல 135 சீட் இருக்கு. இதுல அநேகமா அவங்க 15 சீட்டு வந்தாலே பெரிய விஷயம் தான் அவங்க பேசுறாங்க. ஓகே, உத்தரப்பிரதேசத்துல 80 சீட்ல போன தடவை எவ்வளவு ஜெயிச்சாங்க? 75 சீட்டு அந்த மாதிரி அவங்க கையில இருந்தது. இப்ப அதை விட எங்க இம்ப்ரூவ் பண்ணிடுவாங்க? இந்த இடத்தில் இந்த காரணத்திற்காக இவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றதுக்கான என்ன நியாயத்தை நீங்க பாக்குறீங்க? வடக்குல ராமர் கோவில் கட்டினதுல வடக்குல மிகப்பெரிய ஆதரவு இருக்கின்ற மாதிரி. ஆமா, அது ஒன்றும் எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. நான் என்ன கேட்குறேன்,
பாபர் மசூதி இடிச்ச உடனே எல்லா தேர்தலையும் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்களா? ஏன் இப்படி பார்க்குறோம்னு எனக்கு தெரியல. எனவே அது மட்டுமே தான் இருக்கும். அன்னைக்கு அதில் ஒரு எஃபோரியா இருந்ததுங்கிறத நான் மறுக்கவே இல்லை. ஆனால் இது இல்லை, அது இருக்கின்ற காரணத்தினால தானே நீங்கள் எல்லாரும் வந்து ஒரு அரசியலுக்காக இந்த பிஜேபி செஞ்சாங்க அப்படின்னு எல்லாரும் கோட் பண்ணோம். அரசியல் அவங்களுக்கு ராமர் மேல என்ன பெரிய காதல் இருக்கு இல்லை, அப்போ அதனால அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குங்கிறது ஒரு இதான ஒரு விஷயம் தானே அது. அதாவது உடனடியாக ஒரு தேர்தலுக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தை தேர்தல் விஷயமாக அவர்கள் மாற்றுகிறார்கள் என்பது உண்மை. பட் விலைவாசி இருக்கிறது, வேலையின்மை இருக்கிறது. சரி, இந்த விவசாயிகள் போராட்டம் இங்கே அண்டார்டிகாவில் நடக்குதா? வட மாநிலங்களில் தானே நடக்குது. எப்பா நான் ராமர் கோயில் கட்டிக்கிறேன், எல்லாரும் திரும்ப போங்கப்பா, எம்எஸ்சி எல்லாம் தேவையில்லைப்பா, லோன் வைவர் தேவையில்லைப்பான்னு போக வேண்டியதுதானே. இன்னைக்கு இந்த விவசாயிகள் போராட்டமே இப்போ ஒத்தி வைக்கப்படுறதா பேசிட்டு இருக்காங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, நாங்கள் எதுக்காக கேட்டேன்னா, இன்னைக்கு ஒத்தி வைக்கிறதா சொல்றாங்களா இல்லையாங்கிறது இல்லை. இந்த ராமர் கோயில் கட்டி முடிஞ்ச பிறகு தானே இந்த விஷயம் வந்தது. ராம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா வேலை வாய்ப்பு வந்துடும், எல்லைகள் பாதுகாக்கப்படும், விலைவாசி குறைஞ்சிரும், எம்எஸ்பி கிடைச்சிரும், இவ்வளவு பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறைஞ்சிரும், கேஸ் விலை குறைஞ்சிரும், அரிசிக்கு ஜிஎஸ்டி வராது என்று எல்லாம் இருந்தா ஏன் மக்கள் போராட போறாங்க? அது ஒரு அவசியமே இல்லையா? இல்லை, இந்த மக்கள் போராட்டம் இங்கே நடக்கக்கூடிய இதெல்லாம் போராட்டங்கள் எல்லாமே அப்படியே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது முழுக்க இந்தியா கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்களா? அப்படி நான் பார்க்கல. எப்படி ராமரை நம்புகிற எல்லாரும் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அது தமிழ்நாட்டில் சரி, நீங்க சொல்றது தமிழ்நாட்டில் பிஜேபி இன்னும் பெருசா வளர்ந்ததான் நம்ம சொல்றோம். நீங்க அந்த ஒட்டுமொத்தமா நீங்க சொல்றீங்கல்ல சார், ஒட்டுமொத்தமா நாங்க இதுக்காகத்தான் இருக்கிறேன்னு சொல்ற போது கூட ஒட்டுமொத்த வாக்குகளும் அவங்களுக்கு விழுந்திருந்தா அல்லது பெரும்பான்மையினர் வாக்குகள் விழுந்திருந்தா அவங்க 60% மேல வாங்கணும்ல. அப்படி வாங்கின ஒரு மாநிலம் சொல்லுங்க அவங்ககிட்ட. இதெல்லாம் அவங்களுக்கு ஆதரவாக தானே போகணும்னா 60% வாங்கிட்டாங்களா? மொத்தமே அவங்க வாங்கினது எவ்வளவு? 37% தானே. சில இடங்கள்ல 40, 45, 48 வரை போயிருக்காங்க. இதர கட்சிகளும் வாங்கியிருக்கு. எனவே அது அப்படியே அவங்களுக்கு ஆதரவா போயிருக்கிறதுக்கான எந்த நியாயமும் கிடையாது. அதனாலதான் அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் விலை கொடுத்து ஆளை வாங்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்து அவங்க அப்படித்தானே சொன்னாங்க, 320 ரத்து பண்ணோம்னா உடனே வந்து காஷ்மீர்கள் எங்களுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்கன்னு. ஏன் தேர்தல் நடத்தல? சொல்லுவாங்க, ஏன் தேர்தல் நடத்தல? ஏன் ஒரு மேயர் தேர்தலுக்கு கூட நீங்க ஒன்ன தெரிஞ்சுக்கங்க, ஒரு மேயர் தேர்தலுக்கு அதுவும் எலக்டோரல் காலேஜ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலராக இருக்கிற போது சிசிடிவி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு மாற்றி உச்சநீதிமன்றம் போய் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குல்ல. எதுக்கு உங்களுக்கு தான் எல்லா வசதியும் இருக்கு, எதுக்காக ஒரு மேயர் தேர்தலுக்கு இந்த வரத்து வர்றீங்க? கேட்குறேன், எதுக்காக இந்த வரத்து வர்றீங்க? அப்போ இவிஎம் மிஷின் மூலமாக பண்ண முடியலன்னு இதில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இவிஎம் மிஷின் நியாயமாக இருக்கா? அப்போ இவிஎம் தப்புன்னு தான். அப்போ இவிஎம்ல பண்ணிருக்கலாமே. அவங்க இந்த முறைகேடு நடக்குதுன்னா இவிஎம்ல எல்லாத்தையும் பண்ணிடலாம். இந்த மாதிரி முறைகேடு அவசியம் இல்லை. எல்லா நேரங்கள்லையும் அது பண்ண முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்க எல்லாத்துலையும் பண்ணாங்கன்னா தான் நாடே கொந்தளிச்சிடும். இப்போ நாங்கள் ஒன்று கேட்குறோம், நீங்கள் ஒன்று எடுத்துக்கங்க. அதனால தான் அவங்க தொடர் நடவடிக்கைகள் சிலதை எடுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, 22 கட்சிகள் சேர்ந்து எலெக்ஷன் கமிஷன்ட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். இங்கே கூட நாங்களும் பேசுகிறோம், அவங்களும் பேசுகிறோம். நாங்கள் என்ன சொன்னோம், இப்போ எப்படி இருக்குது ஓட்டிங் மிஷின், அதுக்கடுத்து விவிபேட், அதுக்கடுத்து கண்ட்ரோல் யூனிட் இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் விவிபேட்டுக்கு அடுத்து சிக்னலை மாற்ற முடியும்னா யூ கேன் சேஞ்ச். எனவே கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அடுத்து விவிபேட்டை வைங்க. அப்போ கண்ட்ரோல் யூனிட்ல என்ன ரெக்கார்ட் ஆகுதோ அதான் விவிபேட். ஜஸ்ட் அந்த சீக்வன்ஸை மாதிரி. இப்போ அதில் ஒரு சில சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி இவி மிஷின் வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் கிடையாது, நெட்வொர்க் இல்லை. நெட்வொர்க் இல்லை எப்படி ஹேக் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதை கரெக்ட், நான் வேற ஒன்று மற்றதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் வச்சுருக்கிறது ஓட்டிங் யூனிட்டு, விவிபேட்டு, அதுக்கடுத்து வந்து கண்ட்ரோல் யூனிட். நான் என்ன சொல்றேன், அதான் ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அடுத்து விவிபேட்டை வைங்கன்ற, அதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. இன்னைக்கு வர பேசுறதுக்கு அவங்க தயாரா இல்லை. நான் இதைத்தான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப இது ஒரு நியாயமா நடந்துக்கிட்டா, எலெக்ஷன் கமிஷன் நியாயமா நடந்துக்கிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற கவலை வந்ததுனாலதான்
என்ன பண்றாங்க, இவர் எப்போதுமே நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, 2014 தேர்தல் அறிக்கையில 12 இடத்துல அவங்க டிரான்ஸ்பரண்ட் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க, வெளிப்படைத்தன்மைனா. 2019 தேர்தல் அறிக்கையில 10 இடத்துல இருக்கு, 22 இடத்துல நாங்க வெளிப்படைத்தன்மைன்னு சொல்லியிருக்காரு. நீங்க இப்ப சொல்லுங்க, எந்த நோக்கமும் இல்லைன்னா இதுவரை எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு 3 பேர் கொண்ட குழு, பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. அவர் இந்திய எல்லா இதுக்கும் தலைமை அவர். அவரை வச்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரதமருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் கருத்து வேறுபாடு வருகிற சமயத்தில், அதாவது 3 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க, 3 பேர்ல ஒரே ஒருத்தர் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், மீதி 2 பேரும், ஒருத்தர் பிரதமர், இன்னொருத்தர் இந்திய தலைமை நீதிபதி. இப்போ இந்திய தலைமை நீதிபதியை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இங்கிருந்து வருது. ஆனால் இந்த எதிர்கட்சி தலைவர் இருக்கார், அவரோட எதிர்கட்சி தலைவர் இருக்கார், ஆட்சேபனை தான் தெரிவிக்க முடியும். இன்னொரு 3வது ஆள் இந்திய தலைமை நீதிபதிக்கு பதிலாக இருக்கக்கூடிய 3வது ஆள் யாருன்னா, பிரதமரால் நியமிக்கப்படுகிற ஒரு அமைச்சர். என்ன அப்போ இவங்க என்ன பிரதமர் ப்ரப்போஸ் பண்ணுறாரோ அது ஆட்டோமேட்டிக்காக ஓகே ஆகிடும். முன்னால் அப்படி கிடையாது, அவங்க பார்ப்பாங்க. அப்போது நீங்கள் என்ன நீங்கள் ஜுடிஷியரிலேயே அதுதான் பிரச்சனை. கேஎம் ஜோசப் அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக அவரை எலிவேட் பண்ணுறதுக்கு 5 நீதிபதிகளும் யுனானிமஸாக சொல்கிறாங்க அவ்வளோ நேர்மையானவர் என்று. 2018 ஏப்ரலில் அவர் பேர் போகுது, அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. திரும்பவும் இவங்க அவர் பேரை சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை சீனியாரிட்டியில் பின்னால் கொண்டு வராங்க. எஸ் முரளிதரன் தமிழ்நாட்டில் 8 மாதம் தலைமை நீதிபதி இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றம் இயங்குச்சு. ஏன் ஆளே இல்லையா? கொலிஜியம் என்ன சொல்லுது, முரளிதரன் போடுங்கன்னு 4 தடவை அனுப்பிச்சு. அதுக்கு பின்னால் இவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, சரி நீங்கள் வேற ஒரு ஆளை போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. முரளிதரன் யோக்கியமாக இருந்தாருங்கிறதுக்காக. எனவே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இவிஎம் இப்போது இந்த இவிஎம் மிஷினை தயாரிக்கிற நிறுவனத்தில் 4 டைரக்டர்கள் யார், பாஜக கட்சிக்காரங்க. அதாவது தயாரிக்கிற இடத்துல 4 பேர், தேர்ந்தெடுக்கிற இடத்துல 2 பேர் இவங்க நினைக்கிற ஆளை தான் தேர்ந்தெடுக்க முடியும். கண்ட்ரோல் யூனிட்டை நான் கடைசியாக வைப்பேங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் சேர்த்து பாருங்கள், இது சாதாரண விஷயம் தானே. கண்ட்ரோல் யூனிட்டை 2ஆவதாக வச்சுட்டு விவிபேட்டை 3வது இடமா வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். வாட் ஆர் யூ கோயிங் டு லூஸ்? இல்லை அப்போது இப்போ நீங்கள் என்ன சொன்னாலுமே அப்போ இந்த இது மூலமாக இவங்க பிஜேபி ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது அவங்க இது எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் 39 சீட்டு போன தடவை இவங்க வந்திருக்காது. நான் ஏற்றுக்கணும்ல. ரொம்ப அசிங்கப்பட்டு போயிட்டீங்கன்னா, அதாவது நேர்மையாக 2004 இதை கொண்டு வந்தது காங்கிரஸ் இல்லையா? அதுக்கப்புறம் 2-3 எலெக்ஷன் நடந்துச்சு, எல்லாமே அதில் 2014 தானே பிஜேபி வந்தாங்க. அதுக்கு முதல் எலெக்ஷன். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, என் கதவை திறந்து வச்சுட்டு தான் போனேன், இதுவரை திருட்டு நடக்கலை, எனவே அப்படின்னா திருடணும்னு நினைக்காம இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதை மேனிப்புலேட் பண்ணணும்னு நினைக்கும் போது தானே அந்த பிரச்சனை வருது. மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்னு விஷயத்தை தெரிஞ்சு ஏன் காங்கிரஸ் பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி வருது. இப்போ அவங்களே வேணான்னு சொல்கிறாங்க. இல்லை, எல்லாத்துலேயுமே மேனிப்புலேஷன் இருக்குது. இப்போ பல நாடுகள் அமெரிக்காவில் எப்படி எலெக்ஷன் நடக்குது, இங்கே எல்லாத்துக்கும் டெக்னாலஜியில் ஆகா ஓகோன்னு சொல்கிறீங்களா, ஏன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் போக மாட்டேன்றாங்க? அப்போ என்னன்னா, இப்படி ஒன்றை கொண்டு வரும்போது நீங்கள் யோக்கியமாக இருந்தீங்கன்னா அதை மாற்றணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்லாத போது இந்த பிரச்சனை வருது, அதனால கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், 22 கட்சிகள் இந்தியாவில் இன்க்ளூடிங் காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, சமாஜ்வாதி கட்சி, ஆர்ஜேடி உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் சேர்த்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம். அப்பாயின்மெண்ட் கொடுக்கலங்க மாசக்கணக்கில். உங்களுக்கு அதை விட என்ன வேலைன்னு கேட்குறேன். இந்திய ஜனநாயகம் என்பது கட்சிகளின் அடிப்படையில் தான் இருக்குது. நீங்கள் கருத்தை கேட்டுட்டு கூட மாட்டேன்னு முடிவுக்கு போங்க, தட் இஸ் யுவர் பாயிண்ட். கருத்தை கூட கேட்க மாட்டேன்னு சொல்கிறது, நீங்கள் எல்லா கூட்டத்தையும் நடத்துவீங்க, ஆனால் நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம்னு சொன்னால் நீங்கள் பேசவே மாட்டீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இல்லை, இப்போது அப்படி நீங்கள் பார்த்தாலுமே அந்த பக்கம் ஒரு பலமாக ஒரு கூட்டணி இருக்குது, பலமாக ஒரு பிரதமர் வேட்பாளர் இருக்கார். இந்த பக்கம் பிரதமர் வேட்பாளர் சொல்லி யார் பிரதமர் வேட்பாளர் வேணும்? ஒரு முகம் தேவை இல்லையா? என்ன பிரதமர் முகம் நீங்கள் என்ன பிரச்சனை அதிகமாக இருக்கு. மக்கள் உங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை நிதிஷ்குமார் இல்லை,
நிதிஷ்குமார் இல்லை, அங்கே மாயாவதி அவங்க சரியாக அவங்க காங்கிரஸ் எடுத்துக்குவாங்களான்னு தெரியல, அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ கெஜ்ரிவாலோட ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க, அது சரி. மிச்சம் எல்லாரும் குட்டி குட்டி இடத்துல மாயாவதி தனியாக போகிறேன்றாங்க. மம்தாவுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் இந்த பிரச்சனை இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. எப்படி இது ஒன்றா பண்ண முடியும்? நீங்கள் வலுவான பிரதமரை வச்சு என்ன பண்ணீங்க? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், வலுவான பிரதமராக இருந்தால் என்னையை பொறுத்தளவில் உண்மையான கூட்டாட்சி இருக்கணும்னா நீங்கள் பல கட்சிகளும் சேர்ந்த ஆட்சி வரும்போது தான் மாநிலத்தில் அது வாக்கா மாறணும்ல. மாறும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நீங்கள் உதாரணமாக நீங்கள் கூட பெங்காலுக்கு போனீங்க. கேரளாவில் சிபிஎம்மும் காங்கிரஸும் சேர்ந்தே நிற்க முடியாது. அங்கே அதே தான் வெஸ்ட் பெங்காலில் நிற்க முடியாது. ஆனால் யார் ஜெயிச்சாலும் அந்த ஓட்டு யாருக்கு மாறும்? சிபிஎம் 20 ஜெயிச்சிருதுன்னு வச்சுக்கோங்க. சிபிஎம் யாரை எதிர்த்து ஓட்டு வாங்குறாங்க? காங்கிரஸ் எடுத்து. காங்கிரஸ் we will vote for காங்கிரஸ். அதாவது இந்தியா அலையன்ஸில் இருக்கக்கூடிய எந்த பார்ட்டி இருக்கோ அவங்களுக்கு சொல்லுவோம். பிகாஸ் இட் வில் பி a check and balance. நீங்கள் இல்லைன்னா தான் எதிர்க்கட்சியே வேண்டாம்னு முடிவு எடுத்திருக்கலாமே. ஜனநாயகம் என்பது வெறும் பெரும்பான்மை சிறுபான்மை சம்மந்தப்பட்டதல்ல, சிறுபான்மையையும் உள்ளடக்கிய காரணத்தினால். இல்லைன்னா தான் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், சிறுபான்மையெல்லாம் முடிஞ்சா சரி இனிமே பெரும்பான்மை இன்னால் தான் வந்திருக்காரு, அவர் என்ன நினைக்கிறாரோ முடிச்சுட்டு போயிடலான்னு நீங்கள் திரும்பவும் நீங்கள் ஒரு ராஜகாலத்து ஆட்சிக்கு தான் போவீங்க. எங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கான்னா இருக்குது. இப்போ கேரளாவில் அவங்க காங்கிரஸ் எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க, எப்படினாலும் இந்தியா அலையன்ஸ் தான் கூட்டணிக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படி சொன்னீங்கன்னா எப்படி ஓட்டு கிடைக்கும்? நான் அதைத்தான் நான் சொல்கிறேன். சரி, இல்லை அந்த இடத்துல பிஜேபி வலுவா இல்லை. அங்கே கேரளாவில் சிபிஎம்மும் காங்கிரஸும் தான் இருக்குது. காங்கிரஸுக்கு எதிராக நீங்கள் ஓட்டு கேட்குறீங்க, அவங்க சிபிஎம் எதிராக தான் ஓட்டு கேட்க முடியும். அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல இல்லாத ஒரு பார்ட்டி தனியாக இருக்குது. இந்த 2 ஓட்டு இருக்கு இல்லையா, யாருக்காவது ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? இல்லை அதில் தான். அப்போ அந்த இடத்துல பிஜேபி 2 பேரும் ஒரே கொள்கையுடைய கட்சி இல்லை. இப்போ நியோலிபரல் அஜெண்டாவை நாங்கள் ஆதரிக்கிறது கிடையாது. அதுதான் அவ்வளோ முரண்பாடோடு இருக்கக்கூடிய கட்சி இல்லை. இந்தியா என்பது நீங்கள் இந்தியான்னு ஒரு நாட்டை பெருமையாக பேசும்போது என்ன சொல்கிறீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை தான் நம்முடைய பெருமைன்னு சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன் அந்த வேற்றுமையை அங்கீகரித்த ஒற்றுமை இருக்குல்ல, அதுதான் இந்தியாவுக்கான அடிப்படையே. எனவே பல்வேறு தரப்பினரும் இதை பேசுவாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போகிறாங்க அப்படின்னா மாநில உரிமை குறித்து பேசுவாங்க. இப்போ காங்கிரஸ் அதை இப்போ பேசுகிறாங்க, ஆட்சிக்கு வரும்போது அவங்களும் ஆட்சியில் இருக்கும்போது இந்த விஷயத்தை பேசியிருக்கோம். எனவே நீங்கள் ரீஜனல் பார்ட்டிஸும் வெவ்வேறு அபிப்பிராயங்கள் இருக்கக்கூடிய கட்சிகளும் மேலே வரும்போது தான் இந்திய ஜனநாயகமே முழுமை பெறுமே தவிர ஒரே ஒரு கட்சி மட்டும் இருந்தால். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு வலுவாக இருந்து எல்லையை பாதுகாத்துட்டாரா? பெட்ரோல் மக்களுக்கு ஓட்டு போடும்போது அந்த ஒரு முகத்தை பார்க்க மாட்டாங்க. அது அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்க மாட்டாங்க. மன்மோகன் சிங் வரும்போது எந்த முகத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்க? மன்மோகன் சிங் தேர்தலில் நிற்கலையே. இல்லை அப்போ என்ன அதனால. ஆனால் 2வது தடவை அவர் நின்னார் இல்லை, ஓட்டு போட்டாங்கல்ல. எப்படி போட்டாங்க? வாய். எனவே நபர்கள் அல்ல பிரச்சனை. ஆனால் இவர்கள் நபர்களை முன்னுக்கு வைக்கிறாங்க. உலகத்திலேயே எங்கள் ஆளுக்கு நீங்கள் உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களை என்ன சொல்லுவாங்க, ஒரு வேட்பாளரை நிறுத்தினா எங்கள் ஆளு திறமையானவர், நேர்மையானவர், எளிமையானவர் இப்படிலாம் சொல்லுவாங்க. எங்கள் வேட்பாளருக்கு 56 இன்ச்சு மார்பு இருக்குன்னு சொல்கிறது இருக்குல்ல. நீங்கள் என்ன அடியால் வேலைக்கு ஆள் சேர்க்குறீங்க? நீங்கள் கலெக்டிவ் விஸ்டம் ஆஃப் த கேபினட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. கலெக்டிவ் டிசிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. நீங்கள் தனியாக முடிவு எடுக்கலாம்னா நீங்கள் யார் வேணாலும் இருந்துட்டு போயிடலாமே. அதுக்கு நீங்கள் இன்னொன்று, இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டமும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் ஒரு உதாரணமாக மோடி தான் பிரதமர்னு சொல்கிறாங்க. மோடி தோற்று போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? திமுக ஜெயிச்சது, அண்ணா தோற்று போயிட்டாரு, என்ன பண்ணுவீங்க? முதலமைச்சர் வேட்பாளரே தோற்று போயிட்டாரு அல்லது பிரதமர் வேட்பாளரே தோற்று போயிட்டாரு, எனவே நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம்னு போயிடுவீங்களா? இது என்ன விதமான லாஜிக்? இந்த லாஜிக்கே மோடி தன்னுடைய பிம்பத்தை கட்டமைப்பதற்காக உருவானது. அவர் பிம்பங்களின் மீது தான் கட்டமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்காரே தவிர ஆக்சுவலாக அவருடைய கேபபிலிட்டி என்ன? இட்ஸ் நாட் தேட். கண்டிப்பாக இந்த வரக்கூடிய நாட்கள் இருக்கு இல்லையா, இன்னும் 2 மாத காலங்கள் இருக்கு. நெருங்கக்கூடிய நேரங்களில்
உங்களுடைய கூட்டணிகள் இன்னும் வலுப்படுவதற்கான விஷயங்கள் பல்வேறு பரப்புரைகள் நீங்கள் செய்ய போறீங்க. அது குறித்து நாம் தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசலாம். இப்போது நிகழ்ச்சியில் வந்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி.